Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்னைக்கு நீங்கள் லெசன் 76 ஹிந்தி பாராகடி உயிர்மை எழுத்துக்களில் ஹவு டு ரைட் தி லெட்டர் ஷா லெட்டரை போன வீடியோவில் எப்படிலாம் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் செய்து உச்சரித்து சொல்லலான்னு பார்த்தீங்க. ஆனால் இந்த வீடியோவில் ஷா லெட்டரை எப்படிலாம் எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆ ஷா பாருங்கள், மேலேருந்து அப்படி கீழே வந்து அப்படியே வளைஞ்சு கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டாந்து ரிவர்ஸில் விட்டுறலாம். இடது பக்கத்துலேருந்து சின்ன கோடாக வலது பக்கம் சாய்வில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். மேலேருந்து அப்படியே கீழே வந்து வளைஞ்சு கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலேருந்து சாய்வில் சின்ன கோடு இழுத்து விட்டுறலாம். மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஷா. அடுத்து எழுத்து பார்க்கலாம். ஆ ஷா நெடிலாக சொல்லணும் பாருங்கள். அதே மாதிரி நேர்கோடு போட்டு மேலே போயிட்டு வளைஞ்சு கொண்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டாந்து கீழே விட்டுடலாம். சாய்வில் ஒரு கோடு போட்டுடலாம். நடுவில் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். மேலேருந்து வளைச்சி கொண்டு போயிட்டு அப்படியே மேலே போயிட்டு மறுபடியும் கீழே கொண்டாந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நடுவில் இருந்து ஒரு சாய்வில் ஒரு சின்ன கோடு இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இதுக்கு ஒரு கால் வாங்கணும், அதனால் நேர்கோடு இன்னொரு கோடு போட்டுடலாம். மறுபடியும் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ஷா. அடுத்த எழுத்து பார்க்கலாம். இ ஷி. அதே மாதிரியே மேலேருந்து அப்படியே கீழே வந்து வளைஞ்சு கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போய் விட்டுறலாம். மேலேருந்து அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் நடுவில் சாய்வில் ஒரு சின்ன கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். படுக்கை கோடு மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அப்படியே நேர்கோடு போட்டு அப்படியே வளைச்சி கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். சின்னதாக ஒரு கோடு சாய்வில் இழுத்து விட்டுறலாம். மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுறலாம். மேலே ஒரு படுக்கை கோடு போடலாம். இது என்ன லெட்டர்? ஷி. அடுத்த எழுத்து ஈ ஷி. பாருங்கள், அதே மாதிரியே நேர்கோடு போட்டு அப்படியே கீழே இருந்து வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் கீழே கொண்டு வந்து விட்டுறலாம். மேலேருந்து சாய்வலாக சின்ன கோடு இழுத்து விட்டுறலாம் நடுவில். அப்புறம் மேலேருந்து வலது பக்கம் ஒரு கோடு இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரி மேலேருந்து கீழே வளைஞ்சி மேலே போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலேருந்து சாய்வலாக ஒரு கோடு இழுத்து விட்டுடலாம். மேலேருந்து ஒரு வலது பக்கம் ஒரு கொக்கி மாதிரி கோடு இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஷீ. அடுத்த எழுத்து உ ஷு. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி மேலேருந்து கீழே கொண்டாந்து வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலேருந்து சாய்வலாக ஒரு சின்ன கோடை இழுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் கீழேருந்து இடது பக்கம் ஒரு சுழிச்சு விட்டுறலாம். மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரியே வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு சின்னதாக சாய்வலாக ஒரு கோடு போட்டுட்டு சின்னதாக ஒரு சுழிச்சு விட்டுறான் இடது பக்கம். மேலேருந்து ஒரு படுக்கை கோடு போடலாம். இது என்ன லெட்டர்? ஷு. அடுத்த எழுத்து உ ஷு. மேலேருந்து இப்படி கீழே வந்து வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலேருந்து சின்னதாக சாய்வலாக ஒரு கோடு போட்டுட்டு கீழேருந்து ஒரு வலது பக்கம் சாய்வலாக இழுத்து விட்டுறலாம். மேலே வந்து ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரியே வளைச்சிட்டு மேலே கொண்டு போய்ட்டு ரிவர்ஸில் விட்டுறலாம். நடுவில் ஒரு சின்ன கோடு போட்டுட்டு கீழே சின்னதாக ஒரு வலது பக்கம் இழுத்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஷூ. அடுத்தடுத்து ஏ ஷே. மேலேருந்து அப்படியே கீழே வந்து வளைச்சி கொண்டு மேலே கொண்டு போயிட்டு அப்படியே மேலேருந்து ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். நடுவில் சின்னதாக சாய்வலாக ஒரு கோடு போட்டுடலாம். மேலேருந்து சாய்வலாக ஒரு கொம்பு இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். மேலேருந்து கீழே வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் கீழே கொண்டு வந்து விட்டுறலாம். நடுவில் சின்னதாக சாய்வலாக கோடு போட்டு ஒரு கொம்பு இழுத்து விட்டுறலாம் மேலே. இது என்ன லெட்டர்? ஷே. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ஐ ஷை. அதே மாதிரியே மேலேருந்து கீழே வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் கீழே கொண்டு வந்து விட்டுறலாம். மேலேருந்து சின்னதாக ஒரு கோடு போட்டுடலாம். மேலேருந்து 2 கொம்பு சுழிச்சு விட்டுறலாம். சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம். அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலேருந்து சின்னதாக ஒரு சாய்வலாக கோடு போட்டுடலாம் நடுவில். அதுக்கப்புறம் மேலே 2 கொம்பு சுழிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம், படுக்கை கோடு. இதெல்லாம் லெட்டர்? ஷை. அடுத்த எழுத்து ஓ ஷோ. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே மேலேருந்து கீழே வளைஞ்சி மேலே போயிட்டு ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். நடுவில் சின்ன சாய்வலாக கோடு போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு கொம்பு சுழிச்சு விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரியே வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். சாய்வலாக சின்ன கோடு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே சாய்வலாக ஒரு கொம்பு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம்.
இது என்ன லெட்டர்? ஷோ. அடுத்த எழுத்து பார்க்கலாம். அவு ஷவ். பாருங்கள், அதே மாதிரியே நேர்கோடு போட்டு அப்படியே வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டாந்து ரிவர்ஸில் விட்டுடலாம். சின்னதாக நடுவில் ஒரு சாய்வலாக கோடு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். மேலேருந்து 2 கொம்பு சுழிச்சு விட்டுறலாம். மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரியே மேலேருந்து வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுடலாம். மேலேருந்து சின்னதாக சாய்வலாக கோடு போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து 2 கொம்பு சுழிச்சு விட்டுடலாம். மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ஷவ். அடுத்த எழுத்து பார்க்கலாம். அன் ஷன். பாருங்கள், அதே மாதிரியே மேலேருந்து கீழே வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுடலாம். நடுவுலேருந்து சின்னதாக ஒரு சாய்வலாக ஒரு கோடு போட்டுடலாம். மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மேலே ஒரு புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். மேலேருந்து கீழே வளைச்சி கொண்டாந்து மேலே கொண்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். நடுவில் சின்னதாக சாய்வலாக ஒரு கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? ஷன். அடுத்த எழுத்து அஹா ஷஹா. மேலேருந்து அப்படியே கீழே வந்து அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கீழே கொண்டாந்து ரிவர்ஸில் விட்டுடலாம். மேலேருந்து நடுவில் சாய்வலாக ஒரு கோடு இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரியே மேலேருந்து வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அப்படியே மேலேருந்து சாய்வலாக நடுவில் ஒரு கோடு இழுத்து விட்டுறலாம். இழுத்து விட்டுட்டு மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். போட்டுட்டு 2 புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? ஷஹா. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் ஷா லெட்டரை எந்த மாதிரிலாம் நம்ம சிம்பிளில் எழுதலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.